கர்த்தருடைய நல்ல நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். மீண்டும் ஒரு விசை கூட இந்த ஆலயத்திலே உங்களை நான் முகமுகமாய் பார்க்கும்படி தேவன் எனக்கு கிருபை பாராட்டின தயவுகளுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த ஆராதனையில் கலந்து கொண்ட உங்கள் அனைவருக்கும் இயேசு நாமத்தினாலே வாழ்த்துதலை தெரியப்படுத்திக் கொள்கிறேன். நேற்றைய தினத்திலே வேலை நடந்து கொண்டிருந்த அந்த நேரத்தில் திடீரென்று சொல்லி அன்பு சகோதரர் சதீஷ் வீட்டுக்கு வந்தாங்க. வீட்டுக்கு வந்து, ஐயா இங்கே ஒரு ஆள் ஆலயத்தில் உட்கார்ந்து இருக்கிறாங்க, என்னென்னு கேளுங்க, அவர் நிறைய விஷயங்களை சொல்லிகிட்டே இருக்கிறாரு, வந்து கேளுங்க அப்படின்னு சொல்லி. நானும் கொஞ்சம் நேரம் கழித்து தான் வந்தேன். வந்து அவரோடு பேசி கொண்டிருக்கும்போது அவர் சொன்னார், நான் கேரளா பக்கத்தில் இருக்கிற ஒரு மெந்தேகோஸ்தே சபைக்கு போகிறவன். கர்த்தர் என்னை மரணத்திலிருந்து மீட்டெடுத்தார். நான் அங்கே ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் பெற்று அங்கே ஒழுங்காய் கர்த்தருடைய பந்தியிலே கலந்து கொள்ளுகிறவன். எல்லா கூட்டங்களிலும் கலந்து கொள்வேன். அப்படி நான் என்னுடைய ஆலயத்தில் ஜெபித்து கொண்டு இருக்கும் பொழுது எனக்கு ஒரு வெளிப்பாடு கிடைத்தது. இந்த ஆலயத்தை கர்த்தர் எனக்கு காண்பித்தார். இதன் மேல் இருக்கிற அந்த ப்ளூ கலர் இருக்கிற அந்த எஸ், அவர் சொல்றார் 8 போல தெரிஞ்சு எனக்கு. சிலுவையும் அதை காண்பித்தார். நீ போய் அந்த ஆலயத்தில் போய் ஜெபம் பண்ணு என்று சொன்னார். நான் வந்திருக்கிறேன் ஐயா. அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு ஆச்சரியமாகவே இருந்துச்சு. அவர் கேட்கும்போது சொல்றார், அந்த அவருடைய பாஸ்டரோட பேர், சர்ச்சி பேர் எல்லாம் சொன்னார். அவருடைய பேரை நான் இப்போ என்னால் வெளிப்படுத்த முடியாது, ஸ்தோத்திரம். எல்லாவற்றையும் சொல்லிவிட்டு சொல்றாரு, ஆண்டவர் நேரடியாக சொன்னார், நேச்சராக சொன்னார், நீ போ, என்கிட்ட பேசினார், நீ போ அந்த சர்ச்சில் போய் ஜெபம் பண்ணு அப்படி சொன்னார். நான் அங்கே வந்தேன், வந்து ஜெபம் பண்ணேன், இந்த படியில் உட்காந்து ஜெபம் பண்ண ஐயா. ஜெபம் பண்ணிட்டு நான் எழும்பி போகும்போது பந்து போல ஒரு அக்கினி அப்படியே வானத்திலிருந்து இறங்கி என் மேலே விழுந்ததை நான் உணர்ந்தேன். கரங்களை தட்டி அல்லேலூயா. என் மேலே விழுந்ததை நான் உணர்ந்தேன். என்னால் தாங்க முடியாத ஒரு அபிஷேகம், என்னால் தாங்க முடியாத ஒரு வல்லமை. உண்மையாகவே இந்த ஆலயத்தில் கர்த்தர் இருக்கிறார். நான் வீட்டுக்கு போனேன், என்னால் அங்கே இருக்க முடியலை. நான் திரும்பவும் இந்த இடத்துல வந்திருக்கிறேன். நான் கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணிட்டு போட்டுமா அப்படின்னு கேட்டார். நான் சொன்ன தடையே இல்லை, ஜெபம் பண்ணிட்டு போங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. எங்கோ இருந்த ஒருத்தரை ஆண்டவர் கொண்டு வர இருந்திருக்கிறாரு. ஆமேன். அதான் நினைக்கிறேன், வெளியில் இருக்கிறவளை இங்கே கொண்டு வந்து, அதுவும் பெந்தேகோஸ்தே திருச்சபைக்கு போய் அவர்களுக்குள் ஊறி திளைத்திருக்கிற ஒரு மனுஷனை இந்த இரட்சண்ய சேனை திருச்சபைக்கு கர்த்தர் அனுப்புகிறாருன்னா தேவன் ஒரு திட்டத்தோடு இல்லாம இல்லை. ஆமே, நான் போய் சொல்லலை, சதீசில் கேளுங்க. சோதரம் குருமா போய் அவங்க விசாரிச்சாங்க. சோதரம் அந்த மனிதர் சொன்னார், நீங்கள் எனக்காக ஜெபம் பண்ணணும் ஐயா, எனக்காக ஜெபம் பண்ணணும். நான் இப்போ சின்ன சின்ன ஊழியங்கள் செய்கிறது இருக்கிறேன், சொல்லிட்டு இருக்கிறேன். எனக்கு சாட்சியெல்லாம் சொல்ல தெரியாது, பயம். ஆனால் நீங்கள் எனக்காக ஜெபம் பண்ணணும். நான் என் பிள்ளை மகளையும் கூட்டிகிட்டு வரேன், உங்கள் வீட்டில் வருவேன், அல்ல சர்ச்சைக்கு வருவேன், எனக்கு ஜெபம் பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்டார். நான் சொன்னேன், கண்டிப்பாக ஜெபம் பண்ணுறேன். ஆமேன், சோதரன். அப்போ கேட்டேன், உங்கள் ஆராதனைகள் எல்லாம் எப்படின்னு சொன்னபோது நான் சொன்னேன், நீங்கள் உங்கள் சர்ச்சைக்கு போங்க, உங்கள் சர்ச்சைக்கு போங்க, உங்கள் ஆராதனை எப்படி நினைச்சக்கூடாது, வரக்கூடாது, உங்கள் சர்ச்சைக்கு போங்க. இங்கே ஆலயத்தில் இந்தந்த நேரங்களில் ஆராதனை நடக்கு, எப்போ ஃப்ரீயாக இருக்கிறீங்களோ வாங்க, நாங்களும் உங்களுக்காக ஜெபம் பண்ணுறோம். ஆமேன். வெளியில் இருக்கிறவர்களெல்லாம் உள்ளே கொண்டு வரப்பட்டு தொடப்படுகிறார்கள். இங்கே உள்ளே இருக்கிறது இன்னும் வெளியிலிருந்து வருகிறவர்கள் எல்லாம் நிரம்பி வழிகிற பாத்திரங்களாக போய்கொண்டிருக்கிறார்கள். இங்கே இருக்கிறதெல்லாம் கொதிச்சிட்டு இருக்கு. அல்லேலூயா. பச்சை தண்ணி இருக்கு பார்த்தீங்களா, பச்சை தண்ணி, அதை ஸ்டவ்வில் வச்சு நீங்கள் நெருப்பை ஏற்ற 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 அது கொதிக்கும் பார்த்தீங்களா, நிரம்பி வழியாது. நம்ம கொதிக்கிறோம், இன்னும் நிரம்பி வழியில். ஏன்னா பச்சை தண்ணி வெந்நி ஆயிட்டு இருக்கு. கொஞ்ச நாளில் அப்படியே வத்தி 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 போகும். ஆனால் பால் அப்படி இல்லை, பாலை நெருப்பை ஏற்ற ஏற்ற பொங்கும். பொங்குறது மட்டும் இல்லை, நிரம்பி வழியும். கரங்களை தட்டி, நீங்கள் பாலா பச்சை தண்ணியா? நிறைய பேர் கொதிக்கிறீங்க, நிறைய பேர் கொதிக்கிறீங்க. ஜெபம் பண்ணும்போது கொதிக்கிறீங்க, ஊரில் சண்டை போடும்போதும் கொதிக்கிறீங்க, நிரம்பி வழிய மாட்டேங்கிறீங்க. சிலர் பொங்கி வழிஞ்சிட்டு தான் இருக்கிறீங்க, இன்னும் பொங்கி வழிவீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்குள்ள அந்த காரியத்தை கேட்ட உடனே அவரோட பேசினதுலேருந்து அவர் மாறினார் இல்லை, எனக்குள்ள ஒரு அனல் வர ஆரம்பிச்சிச்சு. அல்லேலூயா.
நம்முடைய ஆலயத்தை எப்படி பார்த்துட்டு இருக்கிறோம் பார்த்தீங்களா? எப்படி பார்க்கணும் நம்முடைய ஆலயத்தை? யோசித்து பாருங்க. இந்த மகிமையான ஆலயத்துக்கு ஒரு டப்பா பெயிண்ட் வாங்கி கொடுத்தா கர்த்தர் நன்மை செய்வாரா, செய்ய மாட்டாரா? அல்லேலூயா. இந்த ஆலயத்துக்கு என்று சொல்லி நீங்க கொடுக்கிற 10,000, 20,000, 25,000, 50,000க்கு பலனை கர்த்தர் தருவாரா, தரமாட்டாரா? அல்லேலூயா. யோசிங்களேன். அப்படின்னா மகிமையான ஆலயம் நம்ம அழகுபடுத்தப்பட்ட உடனே, இந்த ஆலயத்தை வெள்ளை அடிச்சு அழகுபடுத்தப்பட்ட உடனே கர்த்தர் ஒரு நபர் அனுப்பியே நான் இங்க இருக்கிறப்பான்னு நிரூபிச்சிருக்கிறாரு. அல்லேலூயா. செய்வீங்களா, செய்ய மாட்டீங்களா? செய்யுங்க. ஏன்னா கர்த்தர் இங்கிருந்து மகிமைப்பட போகிறார். கர்த்தர் இங்கிருந்து மகிமைப்பட போகிறார். நம்மளை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். இன்னும் எப்படி இந்த ஆலயத்தை அழகுபடுத்தணுமோ அப்படியெல்லாம் நம்ம அழகுபடுத்தும். ஏன்னா கர்த்தர் இந்த இடத்தை தெரிந்து கொண்டிருக்கிறார். இது நான் தங்கும் இடம், இதை நான் விரும்பினபடினாலே இங்கே வாசம் பண்ணுவேன் சொன்ன கர்த்தர் இங்கே உலாவி கொண்டிருக்கிறார். அந்த கர்த்தர் இப்ப நம்ம கூட பேச போகிறார். எத்தனை பேர் கர்த்தருடைய வார்த்தையை கேட்க ஆவலோடு கூட இருக்கிறீங்க? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 6வது வசனம் சொல்லுகிறது, நீதியின் மேல் பசி தாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். நீதியின் மேல் பசி தாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். நீதியின் விளக்கத்தை தியானித்தோம், நீதியின் முக்கியத்துவத்தை தியானித்தோம், நீதியின் அவசியத்தை தியானித்தோம், நீதியின் வகைகளை தியானித்துக் கொண்டிருக்கிறோம். இயற்கை நீதி, சமூக நீதி, தனி மனித நீதி, தேவ நீதி என்று சொல்லுகிறார் 4 விதமான நீதிகளை தொடர்ச்சியாய் தியானித்து இறுதியாக தேவ நீதியின் ஆழங்களை தியானித்துக் கொண்டிருக்கிறோம். ஆமென். தேவ நீதியின் ஆழங்கள், தேவ நீதி எப்படிப்பட்டது ஐங்கிறதமா தொடர்ச்சியாக 2 விதமான நீதியை குறித்து உங்களுக்கு சொன்னேன். இல்லை, நம்ம தொடர்ச்சியாக பார்க்க போகிறோம். சங்கீதங்களின் புஸ்தகம் 119ஆம் சங்கீதம், சங்கீதங்களின் புஸ்தகம் 119வது சங்கீதம் 137வது வசனம், சங்கீதம் 119, 137 இவ்விதமாய் சொல்லுகிறது. வாசியுங்க. கர்த்தாவே நீ நீதிபரர், உமது நியாய தீர்ப்புகள் செம்மையானவைகள். நீதி உள்ள தேவனை குறித்த ஒரு அருமையான வார்த்தை இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தாவே, கர்த்தாவே நீ நீதிபரர். ஆமென். அல்லேலூயா. கர்த்தாவே நீ நீதிபரர், உம்முடைய நியாய தீர்ப்புகள் செம்மையானவைகள். அது ஒரு பிரச்சனை இல்லை. நீ நீதி உள்ளவராய் எப்படி இருக்கிறீரோ அதே போல உம்முடைய நியாய தீர்ப்புகளும் நீதி உள்ளதாய் செம்மை உள்ளதாய் இருக்கிறது என்று சொல்றார். அதாவது தேவனிடத்தில் பட்சபாதமே இல்லை. தேவன் நீதிபரர். அல்லேலூயா. அவர் நீதி மேல் பிரியமாய் இருக்கிறார் என்று சங்கீதங்களின் புஸ்தகம் 33வது சங்கீதம் அதனுடைய 5வது வசனம் சொல்லுகிறது. அவர் நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுக்கிறார் என்று சொல்லி சங்கீதம் 45:7 சொல்லுகிறது. நீதியின் பாதையில ஜீவன் உண்டு, அந்த பாதையில மரணம் இல்லை என்று சொல்லி நீதிமொழிகள் 12:28 சொல்லுகிறது. ஆமென். அல்லேலூயா. நீதி வாழ்க்கைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. தேவனோடு இணைந்து செல்வது இந்த நீதி. இந்த நீதி இன்னும் ஒன்றோடு இணைந்து செல்லுகிறதா? நீதி உள்ள இடத்துல தான் சமாதான வாசமாக இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. சோதரம். நீதி இருக்கிற இடத்துல தான் சமாதானமா வாசமா இருக்குமா? சங்கீதம் 85, சங்கீதங்களின் புஸ்தகம் 85வது சங்கீதம் அதனுடைய 10வது வசனத்தை நீங்க வாசிக்கும் போது அங்கே சொல்லப்பட்டு இருக்கிறது, கிருபையும் சத்தியமும் ஒன்றே ஒன்று சந்திக்கும், நீதியும் சமாதானமும் ஒன்றே ஒன்று முத்தம் செய்யும். ஆமென். அல்லேலூயா. முத்தம் ஒரு அன்பின் அடையாளம், அன்பின் வெளிப்பாடு. ஒரு மேல நம்ம அளவு கடந்த பாசம் வைக்கும் பொழுது அவங்களுக்கு முத்தத்தினாலே நம்முடைய அன்பை வெளிப்படுத்துவோம். பாருங்க, வேதம் சொல்லுகிறது அங்கே நீதியும் சமாதானமும் ஒன்றே ஒன்று முத்தம் செய்யும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குன்னா 2 இணைஞ்சிருக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. ரெண்டையும் என்ன செய்ய முடியாது, பிரிக்க முடியாது. அப்ப நமக்கு சமாதானம் நம்ம வாழ்க்கையில வேணும்னா நம்ம நீதி செய்கிறவளா இருக்கணும். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்தலாமே. அல்லேலூயா. ஏசாயா 48ஆம் அதிகாரம், ஏசாயாவின் புஸ்தகம் 48வது அதிகாரம் அவருடைய 22வது வசனத்தை நீங்க வாசிக்கும் போது ஒரு காரியம் சொல்லப்பட்டு இருக்கிறது. வாசிங்க. துன்மார்க்கனுக்கு சமாதானம் இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த 2 வசனத்தையும் ஒப்பிட்டு பாருங்க. நீதி இருந்தா அங்க சமாதானம் வருது, துன்மார்க்கனுக்கு சமாதானமே கிடையாது. ஆமே. துன்மார்க்கன் எங்க தான் போய் தலை குத்துற நின்னாலும், எந்த குளத்துல தான் போய் குளிச்சாலும், எங்க தான் போய் குதிச்சாலும் துன்மார்க்கனுக்கு சமாதானமே இல்லை.
ஆமே. அப்ப சமாதானம் வரணும்னா அங்கே நீதி, ஏன்னா நீதியின் சமாதானம் தான் ஒன்றே ஒன்று இணை பிரியாமல் இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த நீதியை பின்பற்றுகிறவனை ஆண்டவர் நேசிக்கிறார் என்று சொல்லி நீதிமொழிகளின் புத்தகம் 15ஆம் அதிகாரம் 9வது வசனம் சொல்லுகிறது. அதே வேதம் தான் ரோமர் 9ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் சொல்லுகிறது, தேவனிடத்தில் அநீதி இல்லை, தேவனிடத்தில் அநீதி இல்லை. சரி, ஆண்டவரிடத்தில் அநீதி இல்லைன்னா நோவா காலத்து மக்கள் ஏன் செத்தாங்க? இது மிகப்பெரிய கேள்வி. சோசியல் மீடியாவில் வேலை வந்து கொண்டிருக்கிற கேள்வி, நிறைய அவிசுவாசிகளுடைய கேள்வி, நிறைய நாத்திகள் கடவுள் இல்லை என்று சொல்லுகிறவர்களுடைய கேள்வி. ஆண்டவர் நல்லவர் தானே, ஆண்டவர் நீதி உள்ளவர் தானே, நோவாவை காப்பாற்றின ஆண்டவர் ஏன் மனுகுலத்தை அழித்து போட்டார்? அப்ப ஆண்டவர் துரோகி தானே அப்படிங்கிற ஒரு கேள்வியை வைக்கிறாங்க. ஆமே, நம்ம அதை கண்டிப்பாக அறிந்து கொள்ள வேண்டியது. எத்தனை பேர் அதை குறித்து யோசித்தீங்கன்னு தெரியல. போன வாரம் நான் சொன்னேன், போன வாரத்துக்கு முந்தின வாரம் சொன்னேன், நீ அதை யோசித்து கொண்டிருங்க. நோவா காலத்தில் நோவா குடும்பத்தை மட்டும் பாதுகாத்து மற்ற அனைவரையும் அழித்து போட்டபடினாலே தேவன் அநீதி செய்யவில்லையா என்கிற ஒரு கேள்வி நமக்கு எல்லாருக்கும் உண்டாகும். கண்டிப்பாக அந்த கேள்வி வந்துதான் ஆக வேண்டும். ஆமென். ஏன் தேவனாகிய கர்த்தர், ஏன் தேவனாய் கர்த்தர் சிலரை அழித்து சிலரை காப்பாற்றுகிறார்? இன்னைக்கு அப்படித்தானே இருக்கு. சிலர் அழிக்கப்படுகிறார்கள், சிலர்கள் வாழ்க்கையில் பலவிதமான மோசமான முடிவுகளை பெற்றுக் கொள்கிறாங்க. ஆனா சிலர் மட்டும் காப்பாற்றப்படுகிறார்கள். ஏன்? எல்லாரும் தேவனால் உருவாக்கப்பட்ட மனுஷர்கள் தானே, எல்லாரும் தேவனுடைய சாயலால் உருவாக்கப்பட்டவர்கள் தானே. அப்ப எல்லாரையும் ஆண்டவர் காப்பாற்ற வேண்டுமே, சிலரை மட்டும் ஏன் காப்பாற்றி பலரை ஏன் ஆண்டவர் அழித்து போடுகிறார்? நம்ம கண்டிப்பா ஆராய்ச்சி பார்க்கணும். ஆமென். சில நீதிகளை நம்ம தியானிக்க போகிறோம். ஏன் பார்ப்போம். அப்ப அந்த காலகட்டத்தில் என்ன நடந்துச்சு, என்ன நடந்துச்சு? ஆதியாகமம் 6வது அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆதியாகமம் 6வது அதிகாரத்திலே 1வது வசனத்தை வாசிக்கும் போது சொல்லப்பட்டிருக்கிறது, மனுஷர் பூமியின் மேல் பெருக துவங்கி அவர்களுக்கு குமாரத்திகள் பிறந்தபோது தேவகுமார மனுஷ குமாரத்திகளை அதிக சௌந்தரியம் உள்ளவர்கள் என்று கண்டு அவர்களுக்குள்ளே தங்களுக்கு பெண்களை தெரிந்து கொண்டார்கள். இங்க ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு நிகழ்வு நடக்கு. இயற்கைக்கு உட்பட்டதுன்னா ஒரு ஆண் ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொள்ள வேண்டும், அவர்கள் மூலமாக சந்ததி பெருக வேண்டும், அவர்கள் மூலமாக உலகம் ஆசீர்வதிக்க வேண்டும். ஆண்டவர் ஆமிட்டால் தான் சொன்னார், நீ பல்லுகி பெருகி பூமியை நிரப்பு. ஆண்டவர் நோவாவிடத்தில் அதை சொன்னார், பல்லுகி பெருகி பூமியை நிரப்பு. ஆனா இப்ப என்னன்னா மனுஷர்கள் பூமியிலே பெருகிறாங்க. அங்கே சொல்லப்பட்டு இருக்கிறது, அவர்களுக்கு மனுஷர்களுக்கு குமாரத்திகள் அதிகமாக பிறந்த போது தேவகுமாரர், இந்த தேவகுமார தேவ புத்திர, அதுக்கு ஒரு வசனத்தை கூட நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க. யோபுடைய புஸ்தகம் நிறைய பேர் இதை புரட்டிட்டு இருப்பாங்க, அதனால சொல்றேன். யோபுடைய புஸ்தகம் 38வது அதிகாரம், யோபுடைய புஸ்தகம் 38வது அதிகாரம் 4வது வசனம் 5ஆம் வசனத்துல எல்லாம் ஆண்டவர் பூமியை அஸ்திபாரப்படுத்தினார்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அதுக்கு முன்னால மனுஷன் உருவாக்கப்படல, ஆண்டவர் பூமியை இப்பதான் உருவாக்குகிறாரு. அப்படி அஸ்திபாரப்பட்டு கோடிக்கல்ல வச்சு எல்லாம் பண்ற பொழுது 7ஆம் வசனம் சொல்லுது, அப்பொழுது விடிய காலத்து நட்சத்திரங்கள் ஏகமாய் பாடி தேவபுத்திரர் எல்லாரும் கம்பீரித்தார்களே. அங்க ஒரு தேவபுத்திரன் சொல்லப்பட்டிருக்கு. அப்படிதானே? மனுஷனே பூமியில உருவாக்கப்படல. அப்படின்னா அங்கே தேவபுத்திரன் சொல்லப்பட்டது யாராதான் இருக்க வேண்டும் சொல்லுங்க? தூதர்களாய்த்தான், மனுஷனே உருவாக்கப்படலையே. அதில் சிலர் விளக்கம் கொடுக்கிறார்கள், மனுஷகுமார்த்திகள் என்றால் அந்த காயினுடைய வம்சத்தில் வந்தவர்கள், தேவபுத்திரர்கள்னா சேத்துடைய வம்சம். அந்த காலத்து பிரிவினே இல்லையா? அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படின்னா தேவபுத்திரர்கள்னா கண்டிப்பா அது யாரைத்தான் குறிக்கணும்? தூதர்கள். இன்னொரு வசனத்தை கூட எடுத்துங்க. யூதாவுடைய புஸ்தகம் அதனுடைய ஒரே அதிகாரம் தான் இருக்கிறது. எடுத்துக்கொள்ளுங்க. 6வது வசனம் வாசிங்க. தங்களுடைய ஆதி மேன்மையை காத்துக்கொள்ளாமல் தங்களுக்குரிய வாசஸ்தலத்தை விட்ட தூதர்களையும் மகாநாளின் நியாய தீர்ப்புக்கென்று நித்திய சங்கிலிகளினாலே கட்டி அந்த காலத்தில் அடைச்சி வச்சிருக்கிறாரு.
அடுத்த வசனம் பாருங்க. அப்படியே சோதோங்குமார பட்டணத்தாரும் அவர்களை சூழ்ந்த பட்டணத்தாரும் அவர்களை போல விபச்சாரம் பண்ணினார்களாம். யாரை போல? யாரை போல? சோதோங்குமார பட்டணத்தாரும் அங்க இருக்கிற அவர்களை போல விபச்சாரம் பண்ணாங்க. அவங்க மேல யாரை குறித்து சொல்லப்பட்டிருக்கு? தூதர்களை குறித்து. அப்படிதானே? அப்ப இப்ப பாருங்க, இங்க தூதர்கள் மனுஷ குமாரத்திகளை கண்டு அவர்கள் மேல் இச்சை கொண்டு அவர்களை தங்களுக்கு மனைவிகள் ஆக்கி கொண்டார்கள். அது ஆண்டோடைய பார்வைக்கு எரிச்சலை கொண்டு வந்துச்சு. இந்த தேவதூதர்கள் யாருன்னா ஆதி மேன்மையை காத்து கொள்ளாதவங்க. ஆதாமை ஏவாளையும் தோட்டத்தை விட்டு துரத்தி விட்டு ஆண்டவர் ஏதேன் தோட்டத்தை சுற்றி சுடரொளிப்பட்டதை வச்சு கேருபீன்களை வச்சிருந்தாரு. அந்த கேருபீன்கள் தான் இந்த தூதர்கள். ஆமேன், அல்லேலூயா. பாருங்க, மனுஷர்களை பாருங்க, ஆண்டவர் ஆசீர்வதிச்சதுக்கு நீ நல்லா இருக்கணும், நீ வாழணும், சிறப்பாக இருக்கணும். இப்போ அந்த மனுஷனுக்கு பிறந்த பெண், அந்த மனுஷனுக்கு பிறந்த குமாரத்தி தன்னுடைய அந்த அழகு நிமித்தமாக தேவதூதனே வஞ்சித்துச்சா. அல்லேலூயா, அல்லேலூயா. கவனிக்கிறீங்களா? பாருங்க, அந்த தேவதூதனையே வஞ்சிக்கிற அளவுக்கு, தேவதூதர்களையே விழுந்து போக வைக்கிற அளவுக்கு அந்த பெண்களுடைய செயல்பாடு இருந்துச்சு. இன்னைக்கும் அப்படிதான் இருக்கு. ஆமென், அல்லேலூயா. அவர்களையே வஞ்சிக்கிற அளவுக்கு அன்றைக்கு எப்படி செயல்பாடு இருந்ததோ அதே செயல்பாடு தான் இன்றைக்கு தேசத்தில் பெருகி கொண்டு இருக்கிறது. மேக்கப் ராணிகள் இன்னைக்கு பெருகிட்டாங்க. இன்னைக்கு சுதந்திரம் அடுத்தவங்களை அட்ராக்ட் பண்ணணும், அடுத்தவங்களை கவரணும், அடுத்தவங்களை வீழ்த்தணும். கண்மை போட்டு, லிப்ஸ்டிக் போட்டு, அந்த கிழிஞ்ச ட்ரெஸ்ஸுகளையும் போட்டு, கையில்லாத ட்ரெஸ்ஸுகளை போட்டு, உடம்போடு ஒட்டி கொண்டிருக்கிற ட்ரெஸ்ஸுகளை போட்டு இன்னைக்கு பாவம் பெருகிட்டு இருக்கு. தேவ பிள்ளையே கவனம். இப்ப அவர்கள் மூலமாய் சந்ததியை பறிச்சு ராட்சதங்களை பெருக ஆரம்பிச்சாங்க. இப்ப தேசத்தில் கலப்படம் உண்டாக ஆரம்பிக்கிறது. தேவனுடைய கோபம் வர ஆரம்பிக்கிறது. ஆண்டவர் சொல்லுகிற, ஆண்டவர் ரொம்ப மனசாபப்பட்டா சொல்லுகிறது. அப்பொழுது கர்த்தர், என் ஆவி என்றைக்கும் மனுஷனோடு போராடுவதில்லை, அவன் மாம்சம் தானே. மனுஷனோடு தேவ ஆவி போராடுகிற அளவிற்கு பெண்கள் தேவ திட்டத்துக்கு எதிராக இருந்தார்கள். அன்பு வாலிப பிள்ளையே, அன்பு அம்மா, உன் ட்ரெஸ்ஸிங் எப்படி இருக்கு? உன்னுடைய நடவடிக்கை, மேக்கப்புகள் எப்படி இருக்கு? ஸ்கூலுக்கு போகும்போது கண்மை போட்டுட்டு போறியா? உன் பிள்ளை கண்மை போட்டுட்டு போறதே அம்மா நீ பாப்பியா இல்லையா? இல்லை சொல்றேன், கேட்குறேன். அம்மா தங்கங்களே, தங்க குடங்களே, அம்மாமார்களே, உன் பிள்ளை கைமையும் தீட்டிட்டு மேக்கப்பும் பண்ணிட்டு கவர்ச்சியா போகுது, நீங்க பாப்பீங்களா இல்லையா? லிப்ஸ்டிக்கும் போட்டுட்டு போகுது, பார்க்குறீங்களா இல்லையா? ஒரு கல்யாண வீட்டில் ஆம்பளையாலும் பொம்பளையும் இருக்கிற இடத்துல ஒரு கிழிஞ்ச ட்ரெஸ்ஸையும் போட்டுட்டு உன் பிள்ளை கையில் ஊசி போடுற இடத்துல காட்டிட்டு தெரியுது. உனக்கு அவமானமா இல்லை? உனக்கெல்லாம் நீ வாங்கி கொடுக்குற. பிள்ளை அப்படிதான் கேட்கும். அது பனியனையும் டவசனையும் போட்டு போக விரும்புகிற பிள்ளைகளாங்க இன்னைக்கு. அது அப்படிதான் கேட்கும். உங்க அறிவு, விவேகம் எங்க போகுது? தேவன் கோபப்பட்டார். அதனால தான் முதல் அழிவுக்குரிய காரணம் தேவன் கோபப்பட்டார். பெண்கள் முதல் காரணம், இரண்டாவது தேவதூதர்கள் காரணம். இன்னைக்கு தேசம் நாசமாய் போய் கொண்டிருக்கிறது. தேசத்தில் பாவம் பெருகிறது. தேசத்தில் நான் இப்படிதான் ட்ரெஸ் விடுவேன், இது என் உரிமை அப்படி சொல்லிட்டு வீராப்பு பேசுகிற துஷ்ட பெண்மணியுடைய எண்ணிக்கை தேசத்தில் பெருகி கொண்டிருக்கிறது. அந்த காலத்தில் ட்ரெஸ் போடக்கே வழி இல்லாமல் இருந்தாங்க. இன்னைக்கு ட்ரெஸ்ஸை போடுறது என்னது, எல்லா வசதியும் இருக்கு, ஆனால் ஒழுங்கா ட்ரெஸ் போட தெரியல. இன்னைக்கு ட்ரெஸ் எதுக்கு ட்ரெஸ் யோசிங்க. அப்படின்னா ட்ரெஸ் நம்மளை அழகுபடுத்தல, நம்முடைய சரீரத்தை மூடி பாதுகாப்பதற்கு, பாதுகாக்க வேண்டிய பகுதிகளே வெளியே காட்டுற ட்ரெஸ் உனக்கு என்னத்துக்கு? அல்லேலூயா.
பாவம் பாவம் பெருகிச்சு, பாவம் பெருகி 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 ஒரு பெரிய சவாலாக மாறிச்சு. பெண்களை தேவதூதர்களை தெரிந்து கொண்டாங்க, அவங்க கூட குடும்பம் நடத்த ஆரம்பித்தாங்க. ராட்சதர்கள் பெருகிறாங்க. ஆண்டவருடைய கோபம் தூதர்கள் மேல வந்துச்சு, பிடிச்சி அவங்கள சிறையில கட்டி வச்சிருக்கிறாரு. இப்ப மனுஷனுக்கு நியாய தீர்ப்பை கொண்டு வருகிறாரு. அடுத்து சொல்லப்பட்டிருக்கிறது, மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும் அவன் இருதயத்தின் நினைவுகள் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாதது என்று கர்த்தர் கண்டு தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதுக்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். அவர் இதயத்துக்கு விசனமாக இருந்தது. இப்ப ஆண்டவர் ஒரு தீர்மானம் பண்ணா, மொத்த உலகத்தை நான் அழிக்க போறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. கவனிக்கிறீங்க தானே? மொத்த உலகத்தை நான் என்ன செய்ய போறேன்? அழிக்க போறேன்னு சொல்லிட்டு ஆண்டவர் தீர்மானம் பண்ணினா. இந்த குளங்களை நீங்க பார்த்துருப்பீங்க. குளங்களில் சில ஆகாய தாமரை போன்ற ஆகாய தாமரை வந்துச்சுன்னா அந்த குளம் நாசமாயிடும், மொத்தமாக பாசியெல்லாம் பெருகிடும். இப்போ குளங்கள் அதிகமாக பார்க்க முடியல, தெரியல. அந்த பஞ்சாயத்து வேலை பண்ணுறவங்களுக்கு உங்களுக்கு தெரியும். அப்படிதானே? நீங்கள் குளங்களெல்லாம் சுத்தம் பண்ண போறீங்க தெரியுமா? அந்த பாசிகள் அழுக்கு அடைஞ்சு இந்த குளம் என்ன செஞ்சுட்டு அந்த குளம் ரொம்ப மோசமாக போயிடுச்சு, தண்ணி கெட்டு போயிடுச்சு. அந்த பாசிகள் அழுக்கு தண்ணி கெட்டு போயிடுச்சு. அதனால பஞ்சாயத்துலேருந்து உங்களை அனுப்பி குளத்தை என்ன செஞ்சாங்க? சுத்தம் செய்தார்கள். ஆமென். அப்படிதானே? சுத்தம் செஞ்சு மண்ணெல்லாம் தோண்டி இப்போ குளத்தை அழகாக வச்சிருக்கிறீங்க. ஆமென். அதே போலதான் உலகம் கெட்டு போச்சு, உலகம் நார ஆரம்பிச்சுட்டு, உலகில் பொல்லாம்பு நிரம்ப ஆரம்பிச்சுட்டு, இந்த காலகட்டத்தில் தேவனாகிய கர்த்தர் உலகத்தை சுத்தம் பண்ண விரும்பினா, ஜனங்கள் அழிப்பது அவருடைய நோக்கம், உலகத்தை சுத்தம் பண்ணுவது. அல்லேலூயா. நம்ம வீடுகளில் தண்ணி தொட்டி இருக்கும். தண்ணி தொட்டியில் நல்ல ஸ்தோத்திரம், தண்ணி தொட்டிலாம் அழகாக இருக்கும். இந்த கூத்தாடி புழுன்னு ஒரு புழு வரும், பார்த்துருக்கீங்களா? கூத்தாடி புழு பார்த்துருப்பீங்க. ஒரு புழு தான் வரும், கொஞ்சம் 2 நாள் விட்டுட்டீங்கன்னா தண்ணி ஃபுல்லாக கூத்தாடி புழு கூத்தாடிச்சுட்டே இருக்கும். அதே போல் அந்த கூத்தாடி புழு போல நிறைய கூத்தாடிகள் பூமியில பெருக ஆரம்பிச்சுட்டாங்க. தங்களுக்கு இஷ்டமான கூத்தாடிகள் பூமியில பெருக ஆரம்பிச்சிட்ட போது இந்த கூத்தாடிகளை சுத்தம் செய்யும்படியாய் ஆண்டவர் உலகத்தை சுத்தம் பண்ண விரும்பினார். அல்லேலூயா, அல்லேலூயா. கவனிக்கிறீங்க நினைக்கிறேன். இந்த கேன்சர் வியாதியை குறித்து எத்தனை பேர் கேள்விப்பட்டீர்கள? இந்த கேன்சர் வியாதி மல்டிபிள் ஆகிட்டே இருக்குமா, ஆட் ஆகாது. ஒரு கேன்சர் வியாதி ஒருத்தருக்கு வந்துட்டுனா இன்னைக்கு ஒன்றை கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா அடுத்த நாள் பார்த்தா 1 2 ஆகாது, 1 10 ஆகும். அப்படி அதிகமாகிட்டே இருக்கும். அதுதான் கேன்சர் பேஷண்ட்ஸ், அவங்களை காப்பாற்ற ரொம்ப கஷ்டம். சிலர் தப்பிக்கப்பட்ட ஆண்டோட கிருபை, ஆனால் காப்பாற்ற ரொம்ப கஷ்டம். ஏன்னா நாளுக்கு அதிகமாகிட்டே இருக்கும். அதே போல தான் சில கேன்சர் மனுஷனை பூமியில், அதாவது ஆவிக்குரிய கேன்சர் இல்லை, சில பொல்லாதவனை பூமியில் வச்சிருந்தா அவன் நிமித்தம் உலகம் அழிஞ்சிடணும் ஆண்டவர் விரும்பி பூமியை சுத்திகரிக்க விரும்புகிறார். ஆமென், அல்லேலூயா. இப்போ ஆண்டவர் ஒரு வாய்ப்பு கொடுக்கிறார். நல்ல கவனிங்க. இப்போ ஒரு வாய்ப்பு கொடுக்கிறார். என்ன வாய்ப்பு கொடுத்து தெரியுமா? நோவாவை ஆண்டவர் சந்திக்கிறாரு. நோவா கூட ஆண்டவர் பேசுறாரு. பேசி சொல்றாரு, நான் இந்த உலகத்தை சுத்தம் பண்ண விரும்புகிறேன், சீர்படுத்த விரும்புகிறேன். அதனால நீ எல்லா மக்களுக்கும் போய் பிரசங்கம் பண்ணு, எல்லா மக்களுக்கும் போய் பிரசங்கம் பண்ணு, அவங்களுக்கு சொல்லு, அவங்கள்ட்ட நீ எச்சரி, இப்படி பூமியை ஆண்டவர் சுத்தம் பண்ண போற, அழிக்க போறாரு, நீ தப்புங்க, நீங்க மனம் திரும்புங்க அப்படி சொல்லி நீ நீதியை பிரசங்கம் பண்ணு, சொல்லி ஆண்டவர் நோவாவிடத்துல சொல்லி அனுப்பி வச்சாரு. நோவா போய் பிரசங்கம் பண்ணினான். ஹலோ, கவனிக்கிறீங்களா? நோவா போய் பிரசங்கம் பண்ணினான். எத்தனை வருஷம் பிரசங்கம் பண்ணான்னு தெரியாது, ஆனால் 120 வருஷம்னு பொதுவாக சொல்றாங்க. நான் நினைக்கிறேன் 120 வருஷம் கூட இருக்கலாம் பிரசங்கம் பண்ணுகிறான். ஏய்யா, எங்க பிரசங்கம் பண்ண? ஒரு இடத்துலயும் பிரசங்கம் பண்ணல, அவன் பேழையில செஞ்சுட்டு இருந்தான். எடுத்துக்கொள்ளுங்க 2 பேதுரு 2வது அதிகாரம், 2 பேதுரு 2வது அதிகாரத்துக்கு வாங்க. 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் அதனுடைய 5வது வசனத்தை நீங்க வாசிங்க பாப்போம். 2 பேதுரு 2:5. பாருங்க, பூர்வ உலகத்தையும் தப்ப விடாமல் நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவா முதலான 8 பேரை ஆண்டவர் ரட்சித்தார். அப்ப அது அழகான வார்த்தை சொல்ல இருக்கிறது, நோவா நீதியை பிரசங்கித்தான். நல்ல கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்கள. அல்லேலூயா. அப்ப நோவா நீதியை
பிரசங்கித்திருக்கிறான். அந்த இடத்துல எல்லாம் மக்கள் ஒரு கூட்டமாக தான் இருந்தாங்க, மொத்தமாக சேர்ந்து தான் இருந்தாங்க. எல்லார்கிட்ட போய் ஆண்டவருடைய நீதியை நோவா பிரசங்கம் பண்ணினான். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 1 பேதுரு 3ஆம் அதிகாரத்தில் அங்கே ஒரு காரியம் சொல்லப்பட்டு இருக்கிறது. 1 பேதுரு 3ஆம் அதிகாரத்தில் அவருடைய 19 மற்றும் 20 வசனம் சொல்லுகிறது, இயேசு உயிர்த்தெழுந்த அந்த ஆவியினாலே அவர் போய் காவலில் உள்ள ஆவிகளுக்கு பிரசங்கித்தார். அந்த ஆவிகள் பூர்வத்திலே நோவா பேழையை ஆயத்தம் பண்ண நாட்களிலே தேவன் நீடிய பொறுமையோடு காத்திருந்த போது கீழ்ப்படியாமல் போனவைகள் அந்த பேழையில் சிலராய் 8 பேர் மட்டும் பிரவேசித்து ஜலத்தினாலே காக்கப்பட்டார்கள். நல்லா கவனிங்க. அப்போ நோவா பிரசங்கம் பண்ணின பிற்பாடு ஒருத்தன் கீழ்ப்படியல. பிற்காலத்தில் இயேசு உயிரோடு எழுந்து காவலில் இருந்த ஆவிகளுக்கு பிரசங்கம் பண்ணினார். அந்த வேதம் சொல்லுது, அந்த ஆவி யாருன்னா நோவா காலத்தில் கீழ்ப்படியாமல் போனவைகள். அப்படின்னா நோவா பிரசங்கம் பண்ணா, நீதியை பற்றி சொன்னா, மழை வருதுப்பா, ஆண்டவர் இப்படிலாம் அந்த பூமியை செய்ய போறாருன்னு திரும்ப 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 சொல்லியும் உணர்வில்லாம அறிவில்லாம தங்கள் வாழ்க்கையை கெடுத்து கொண்டு டாஸ்மார்க் அடைக்க நின்று 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 தங்கள் வாழ்க்கையை கெடுத்து கொண்டு. நான் ஒருத்தட்ட கேட்டேன், ஐயா சர்ச்சைக்கு வரக்கூடாதா, வெக்கமா இருக்கு எவ்வளோ வந்து உட்கார, என்னவா இருக்கான், உள்ள வந்து உட்கார உக்கமா இருக்கான். ஒரு நாள் அவர் உள்ள வந்து உட்கார்ந்தாராம். ஒருத்தன் கேட்டானா, நீ ரசிக்கப்பட்டுட்டியா, நீ சீக்கிரம் பாஸ்டர் ஆயிடும் போல இருக்கு, நீ என்ன ஆயிருப்ப, இப்ப கேவலமா இருக்கியா, எல்லாரும் வராமல் இருக்காங்க, நான் மட்டும் வந்தா எப்படியா, நீ டாஸ்மார்க் கடையில் லைன்ல நிற்கும்போது உனக்கு வெக்கம் வரல, நீ குடிச்சு நடு தெருவில் நடு ரோட்டில் விழுந்து கண்டவெல்லாம் பார்த்துட்டு சிரிச்சிட்டு போறானே, அப்போ உனக்கு வெக்கம் வரல, ஐயோ என் அப்பா இந்த நடு ரோட்டில் கிடக்குறாரு, ஐயோ என் அப்பா குடிச்சு வெறிச்சு இங்க விழுந்து கிடக்குறாரு, கண்டவன் கையிலெல்லாம் அடி வாங்குறாரு அப்படி நினைச்சு உன் பிள்ளை ஏங்குறது, உன் பிள்ளை துடிக்கிறத பார்த்து உனக்கு வெக்கம் வரல, ஆலயத்துக்குள்ள வந்து இருக்க உனக்கு வெக்கம். அப்படிதானே, ஆலயத்துக்கு வந்து உள்ள இருக்கவனுக்கு வெக்கம் வரும், கண்டிப்பா வரணும். நாசமா போறவனுக்கு வெக்கம் வரதான் செய்யும். அவன் எல்லாம் சொல்றேன், அல்லேலூயா. எச்சரிப்பின் செய்திகள் கொடுக்கப்பட்ட போது மனம் திரும்பாம கீழ்ப்படியாம தங்கள் மனம் போன போக்கில் வாழ்ந்து கொண்டு அந்த நோவாவை, அந்த மேஜர் ராஜேஷ பைத்தியக்காரனை போல எண்ணிக்கொண்டு என்னைக்கு இவன் ஒளிஞ்சு போவான், நோவா என்னைக்கு சாவான் அப்படின்னு கிண்டல் பண்ணி தன்னுடைய இருதயத்தை கடினப்படுத்தி கொண்டிருக்கிற ஒரு கூட்டம் ஜனத்தை குறித்து சொல்லப்பட்டு இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு வாய்ப்பை ஆண்டவர் கொடுத்தா, நோவாவுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்தா, நீ பேழையை உண்டாக்குன்னு சொல்லி ஒரு வாய்ப்பை கொடுத்தான். சுமார் 100 வருஷத்தை கிட்ட அவன் பேழையை உண்டாக்கிட்டு இருக்கிறான், பிரசங்கம் பண்ணுகிறான், மற்ற நேரத்தில் பேழையை உண்டாக்குறான். ஒரு வாய்ப்பை நோவாவுக்கு தேவன் கொடுத்தான். அதே போல ஒரு வாய்ப்பை தான் உலகத்துக்கு ஆண்டவர் கொடுத்தார். ஆமென். அதே போல ஒரு வாய்ப்பை ஆண்டவர் நோவாவுக்கு எப்படி வாய்ப்பை கொடுத்தாரோ அதே வாய்ப்பை தான் உலகத்துக்கும் கொடுத்தாரு. நீ பிரசங்கம் பண்ணு ராஜா, நீ பிரசங்கம் பண்ணு, மனம் திரும்பி வருகிறவனுக்கு நான் அடைக்கலம் கொடுப்பேன். ஆமென், அல்லேலூயா. ஆனா என்ன செஞ்சுட்டாங்க பாருங்க, நோவா அந்த வார்த்தையை கிடைச்ச உடனே தனக்குள்ள பயபக்தி உண்டாயிற்று. எடுத்துக்கொள்ளுங்க, எபிரேயருக்கு எழுதின நிருபம் அதனுடைய 11வது அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க. எபிரேயர் அதனுடைய 11வது அதிகாரம், எபிரேயர் 11:7 வாசிங்க. விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்தில் காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பை பெற்று பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினான். அதனாலே அவன் உலக ஆக்கினைக்குள்ளாக தீர்த்து விசுவாசத்தினால் உண்டாக நீதிக்கு சுதந்திரவாளியானான். ஆமே, சொல்லப்பட்ட அற்புதமா சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த எச்சரிக்கையை பெற்ற உடனே நோவாவுக்குள்ள பயம் வந்துடுச்சு. ஐயோ, நம்ம செத்துருவோமோ, நம்ம குடும்பம் அழிஞ்சிருமோ,
ஐயோ இப்படி நடந்தால் நம்ம பிள்ளைகளுடைய எதிர்காலம் என்ன ஆகுறது, என் மனைவியோட எதிர்காலம் என்ன ஆகுறது, நான் இப்படி தாறுமாற நடந்தா நோவாவுடைய மனைவி நினைச்சிருப்பா, ஒருவேளை நான் தாறுமாறா போய் என் புருஷன் என் பிள்ளைகளை இழந்துடக்கூடாது. அவ கவனமா இருந்தா, பிள்ளைகள் கவனமா இருந்தாங்க, மருமக்கள் கவனமா இருந்தாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு தாறுமாறான வாழ்க்கை, தாறுமாறான விபச்சாரம் செய்யாதன்னா சொல்ற மேல எடுத்து கல்லறிவாங்க. சோத்திரம், நான் இப்படிதான் இருப்பேன், அனுபவிப்ப ஒரு நாள். அல்லேலூயா, அல்லேலூயா. விபச்சாரத்தினுடைய பலன் ஒரு நாள் உண்டு, பாவத்தினுடைய பலன் ஒரு நாள் உண்டு. அன்னைக்கு வேதனையோட தொங்கி வாழ்க்கையை இழந்து நிற்கும் போது அன்னைக்கு தெரியும் தேவ எச்சரிப்பை பெற்றும் தன்னை சரிபடுத்தி கொள்ளாதவருடைய நிலைமை என்னவாய் மாறும் என்று சொல்லி. அல்லேலூயா. தேவ எச்சரிப்பை பெற்றான், பயபக்தி உள்ளவனானா, தன்னுடைய குடும்பத்தை ரட்சிக்க பேழையை உண்டு பண்ணினான். நல்ல கரங்களை தட்டி கரங்களை தட்டி கரங்களை தட்டி. அல்லேலூயா. அவன் பேழையை உண்டு பண்ணினான், வேலை வந்தது. பேழையின் வேலை முடிந்த உடனே ஆண்டவருடைய வேலை வந்துச்சு. ஆண்டவர் சொன்னார், இப்ப நீ உள்ள போ, மற்றவங்க மிருகங்களை உள்ள ஏத்து, மீதி உள்ளதை நான் பார்த்துக்கிறேன். ஆமென். நோவா இவ்வளவு காலம் பிரசங்கம் பண்ணியும் அந்த ரட்சிக்கப்படாம மனம் திரும்பாம தங்க மனம் போன போக்கிலே வாழ்ந்து கொண்டு குட்டிச்சு வெறிச்சு கும்மாளம் போட்டு அவங்க இஷ்டத்துக்கு வாழ்ந்தவங்க எல்லாம் நோவா காலத்தில் தண்ணீர் வந்தபோது தத்தளித்தார்கள், தண்ணீர் வந்தபோது தத்தளித்தார்கள். ஐயோ முறையோன்னு கூப்பிட்டாங்க. ஆண்டவர் இப்ப நோவாவை உள்ள போக சொல்லி பேழை என்று கதவை அடைத்தார். ஆமென். ஒரு நாள் கர்த்தர் கதவை அடைக்கிற நாள் வரும். அன்னைக்கு தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம தான் இஷ்டமான பாதையில் நடக்கிற ஒவ்வொருவரும் பதறுகிற ஒரு நாள் வரும். அதற்கு முன்பதாக உங்க வாழ்க்கையை நீங்கள் சீர்படுத்திக் கொள்ளுங்கள். ஆமென். இப்ப சொல்லுங்க, யார் மேல தப்பு? இப்ப சொல்லுங்க, யார் மேல தப்பு? யார் மேல தப்பு? ஆண்டவர் மேல தப்பா, இல்ல அந்த ஜனங்கள் மேல தப்பா? சொல்லுங்க. தேவன் அநீதி செய்யல, தேவன் அநீதி செய்யல. அவங்க தப்பும்படியான ஒரு வாய்ப்பை கொடுத்தார், அவங்க தப்பும்படியான ஒரு வாய்ப்பை கொடுத்தார். இன்னைக்கு ஒரு எச்சரிக்கை செய்தி அவங்களுக்கு கொடுத்தான். உடனே என்ன செய்யறாங்க தெரியுமா? கூட்டம் கூடி எப்படா ஒளிச்சு கட்டலான்னு பாக்குறாங்க. கர்த்தருடைய வார்த்தையை ஒரு நாள் ஒளிச்சு கட்ட முடியாது. நீ ஒளிஞ்சு போவிய ஒழிய கர்த்தருடைய வார்த்தை ஒரு நாள் ஒழியாது. அல்லேலூயா. ஒரு நாள் நியாயத்திற்கு வரப்போகுது. ரெண்டாவது கேள்வி சோதனம் மல்கியாவின் புஸ்தகம். மல்கியாவின் புஸ்தகத்தில் ரெண்டாவது ஒரு கேள்வி சொல்லப்பட்டு இருக்கிறது. சோதனம் எடுத்துக்கொள்ளுங்க. மல்கியாவின் புஸ்தகம் 1வது அதிகாரம். மல்கியாவின் புஸ்தகம் 1வது அதிகாரம், அதனுடைய 2வது வசனத்தை வாசிங்க. நான் உங்களை சிநேகித்தேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார், அதற்கு நீங்கள் எங்களை எப்படி சிநேகித்தீர் என்கிறீர்கள்? கர்த்தர் சொல்லுகிறார், ஏசா யாக்கோபுக்கு சகோதரன் அல்லவா? ஆகிலும் யாக்கோவை நான் சிநேகித்தேன், ஏசாவையோ நான் வெறுத்தேன். ஐயோ, இங்க ஒரு பெரிய அநீதி. இது ஒரு பெரிய கேள்வியாகும். ஏயா ஆண்டவர் ஏசாவை வெறுத்ததுனால தான் அவன் நாசமா போறான், ஆண்டவர் யாக்கோவை நேசித்ததுனால தான் அவன் நல்லானா அப்படின்னு ஒரு வாதம் வைக்கிறாங்க. இங்க 2 பேருடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா ஏசாவை விட யாக்கோபு நல்லவன் கிடையாது. கவனிக்கிறீங்களா? ஏசாவை விட யாக்கோபு நல்லவன் கிடையாது. அவன் வாழ்க்கை முழுசுமே அவன் பேரு கேட்டபடி ஏமாத்துக்காரன். ஆனா ஏசா எங்கேயும் யாரையும் ஏமாத்தினான்னு சொல்லவே இல்லை. அவன் தான் உண்டு தான் வழி உண்டுன்னு போயிட்டே இருந்தான். ஆனா அவனா ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளல. ஏயா அப்போ நிறைய பேர் சொல்லுங்க, நல்லவனா நடக்கிறது காலம் இல்லையா? நான் நல்லவனா நடக்கிற எனக்கு காலம் இல்லை. நிறைய பேர் சொல்ற கேட்டிருக்கிறேன், நான் உத்தமனா நடக்கிற எனக்கு காலம் இல்லை. அநியாயக்காரன் அக்கிரமக்காரன் அவன் தான் வாழ்ந்துட்டு இருக்கிறான், நான் நல்லா தான் நடக்கிறேன், எனக்கு காலம் இல்லை. எனக்கு அருமையான ஆண்டவர் இங்க ஒரு காரியத்தை சொல்றாரு. நான் யாக்கோபை சிநேகித்து ஏசாவை வெறுத்தேன். இதை தான் நீங்க ரோமர் எழுதின நிருபம் 9ஆம் அதிகாரம், ரோமருக்கு எழுதின நிருபம் 9ஆம் அதிகாரத்தில் பவுல் அதை விவரித்து வருகிறார். பவுல் அந்த காரியத்தை குறித்து விவரித்து வருகிறார்.
9ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலிருந்து மூத்தவன் இளையவனுக்கு ஊழியம் செய்வான் என்று அவளுடைய சொல்லப்பட்டது. அப்படியே யாக்கோபை சிநேகித்து ஏசாவை வெறுத்தேன் என்று எழுதியிருக்கிறது. ஆகையால் நாம் என்ன சொல்லுவோம்? தேவனிடத்தில் அநீதி உண்டென்று சொல்லக்கூடாது. ஏன் சொல்லக்கூடாது? ஏன் இந்த இப்படிப்பட்ட காரியத்தை செஞ்ச ஆண்டவரிடத்துல அநீதி உண்டு என்று ஏன் சொல்லக்கூடாது? ஒரு கேள்வி வருதா இல்லையா? ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ ஏதோ ஒன்று நடந்திருக்கு. எபிரேயருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம், எபிரேயருக்கு எழுதின நிருபம் 12வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. 15, 16 ஆகிய வசனங்கள். ஒருவனும் தேவனுடைய கிருபை இழந்து போகாதபடிக்கும் யாதொரு கசப்பான வேர் முளைத்தெழும்பி கலக்கம் உண்டாக்குறதுனால் அநேகர் தீட்டுப்படாதபடிக்கும் ஒருவனும் வேசி கள்ளனாகவும் ஒருவேளை போஜனத்துக்காக தன் சேஷ்டபுத்திர பாகத்தை விற்று போட்ட ஏசாவை போல சீர்கட்டவனாகவும் இராதபடிக்கு எச்சரிக்கை. ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருவனும் தேவனுடைய கிருபையை இழந்து போகக்கூடாது. அல்லேலூயா. கவனிக்கிறீங்க தானே? தேவனுடைய கிருபையை ஒருத்தர் நினைச்சக்கூடாது, இழந்து போகாது. யாதொரு கசப்பான வேர் முளைத்தெழும்பி, திடீர்னு ஒருத்தன் எழும்பி ஒரு கலக்கத்தை உண்டாக்கிடுவான். இல்லை என்னல பார்த்து சும்மா இருக்குது, கேள்வி கேளுங்களே போய், கேள்வி கேள்ல என்ன இப்படி இருக்கு அப்படி இருக்கு, நம்ம கேட்கண்டாமா? அப்படியே விட்டு இருந்தா என்ன, நீ நாசமா போவதுக்கு. அல்லேலூயா. இங்க சொல்லப்பட்டிருக்கிறது, யாதொரு கசப்பான வேர், பிசாசினால சிலர் தூண்டப்படுவாங்க. அந்த கசப்பான வேர் எழும்பி இன்னும் பலரை கூட்டிக் கொண்டு ஒரு கலக்கத்தை உண்டாக்கி ஒரு வேதனை உண்டாக்கி சபையை பாழ்படுத்த இருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, பாதாளத்தின் வாச சபையை மேற்கொள்ள முடியாது. கரங்களை தட்டி. அப்படி கசப்பான வேர் முளைத்தெழும்பி கலக்கம் உண்டாக்குறதுனால அநேக தீட்டுப்படாதபடிக்கு. இதில் என்ன ஆகும்? ஒருத்தன் கேள்வி கேட்டோன்னா அடுத்தவன் யோசிப்பான், ஆமா உண்மைதான், அப்படிதான், இப்படியே அது கேன்சர் வைரஸ் போல பரவி கொரோனா போல பரவி கொஞ்சம் பேர் சர்ச்சைக்கு வர மாட்டான். அப்புறம் ஹலோ கசப்பான வேர் எழும்பும்போது கவனமாயிரு. உன்னை ஒருத்தன் வழி தப்ப பண்றானா, உன்னை எவனா தூண்டி விடுறானா, உன்னை எவனா ஏதாவது சொல்றானா, கவனமாயிரு. ஒருத்தர் என்கிட்ட கேட்டாங்க, ஓவர் செலவு பண்றீங்க ஐயா. நான் கேட்டேன், அப்படி என்ன செலவு பண்றீங்க? இந்த பிள்ளைகளை எதுக்கு வேலை பிடிச்சு கூட்டிட்டு போறீங்க? பொம்பளை பிள்ளை பெத்தவங்களுக்கு தான் எனக்கு அருமை தெரியும். ஹலோ, அடுத்தானே உன் பிள்ளை பாதுகாப்பாக இருக்கணும் தானே உன்னை வேலை பிடிச்சு கூட்டிட்டு போறது. நான் சொல்றேன், பஸ் வசதி எங்கெல்லாம் இருக்கு அங்கே பஸ்ஸில் தான் கூட்டிட்டு போவோம். அப்படிதான் நம்மளுக்கு. அப்போ பஸ் வசதி இல்லாதது பிள்ளைகளை எப்படி வேன் பிடிச்சி பிள்ளைகளை கூட்டிட்டு போற நீங்க? இது ஒரு கேள்வி. அல்லேலூயா, அல்லேலூயா. கேள்விகள் பல விதம், அதில் இது ஒரு விதம். அந்த கசப்பான வேர் எழும்புது. கசம் நான் சொல்லி கொடுத்துட்டேன். யாரு கேள்வி கேட்டீங்க? வாங்க எங்கிட்ட தனியா வாங்க, நம்ம ஜோம் பண்ணி ஒருவருக்கு ஒரு ஜோம் பண்ணிட்டு கேள்விக்கு ஒரு 15 நான் தாரேன். மற்றவங்கள்ட்ட கேட்காதீங்க, சரியா? பாவங்கள்ட்ட போய் இருந்துட்டு சண்டை போடாதீங்க. இது வாங்க, நம்ம தேவசம், நான் உங்களுடைய மேய்ப்பன். தைரியமாக எல்லாரும் எங்கள்கிட்ட வீட்டில் வந்து கேள்வி கேட்கலாம். தைரியமாக கேட்க உங்களுக்கு பதில் தாரேன், தேவ ஆவியின் ஏவுதலோடு. ஆமென், அல்லேலூயா. அப்போ தேவன் நமக்கு கோயிலில் வர பணம் எல்லாம் எதுக்கு தெரியுமா? ஊழியத்துக்கு. சேத்தைக்கு இல்லை, தின்னக்கு இல்லை, ஊழியத்துக்கு. ஊழியத்தை தானே நீங்கள் கொடுக்குறீங்க, கர்த்தருக்கு தானே கொடுக்குறீங்க, ஊழியத்தை தானே கொடுக்குறீங்க. ஊழியத்துக்கு செலவு பண்ணும்போது நீங்கள் ஏன் கேள்வி கேட்குறீங்க? ஊரில் தூக்கி வீசுற அவ்வளோ தான் தூக்கிடுவாங்கன்னு. எவனோ ஒருத்தன் எழுப்பிட்டான். ஏதோ ஒரு கசப்பான வேர் பலரை கலக்கம் உண்டாக்கி கொண்டிருக்கு, பலரை வழி தப்ப பண்ணி கொண்டிருக்கு. அவன் தப்புவான். கடைசி நேரத்தில் ஆண்டவரே இயேசுவே ஏசப்பான்னு விழிச்சு அவன் தப்புவான். நீங்க அவ்வளோதான். கசப்பான வேர் முளைச்சி உனக்கு மேலே வச்சிருக்க தேவ கிருபை, உன் மேலே ஆண்டவர் கொஞ்சம் கிருபை வச்சிருக்கிறாரு. இல்லைன்னா கொரோனாவில் நம்ம செத்து போயிருப்போம். நம்ம மேலே கொஞ்சம் கிருபை இருக்கு, நம்ம மேலே கொஞ்சம் கிருபை இருக்கு. அந்த கிருபையை நம்ம இழந்து போகாதபடிக்கு கவனமா இருக்கணும். அடுத்து சொல்லப்பட்டிருக்கிறது, அதே வேத பகுதியில் சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. கசப்பான வேர் முளைத்தெழும்பி அநேகரை தீட்டுப்படுத்தாத படிக்கும். ஒருவனும் வேசி கள்ளனாகவும் ஒருவேளை போஜனத்துக்காக ஒருவேளை
தன் சேஷபுத்திர பாகத்தை விற்று போட்ட ஏசாவை போலவும் இருக்க வேண்டும். அதுக்குரிய பதில் இங்க தான் இருக்கு. இங்க சொல்லப்பட்டு இருக்கிறது ஏசாவை ஆண்டவர் ஏன் வருத்தாருன்னா, ஏசா சேஷ்டபுத்திர பாகத்தை விற்று போட்டான். அப்படி அது என்னையா இருக்கு சேஷ்டபுத்திர பாகத்தில்? அது அவன் உரிமை விட்டான். அந்த என்னன்னா சேஷ்டபுத்திர பாகம் என்பது பிரத் ரைட், பிறப்புரிமை. முதல் பிள்ளைக்கு ஆண்டவர் ஒரு பிறப்புரிமை கொடுக்குறான். என்னன்னா, ஒரு வீட்டில் சொத்து இருந்து ஒரு 10 சென்ட் இருந்ததுன்னா சோதரம் அந்த சொத்தை 3ஆ பங்கு வைக்கணும். சோதரம் 3ஆ பங்கு வச்சு மூத்த பிள்ளைக்கு ஒரு பங்கை கொடுக்கணும், இளைய பிள்ளைக்கு ஒரு பங்கை கொடுக்கணும், ஒரு பங்கை வச்சிருக்கணும். அந்த பங்கு யாருக்குன்னா தேவனுக்கு. இதுதான் பர்த் ரைட், இதுதான் பிறப்புரிமை, சேஷபுத்திர பாகம். இந்த பிள்ளைக்கு மூத்த பிள்ளை கொடுக்கணும். ஏன்னா மூத்த பிள்ளை எல்லாம் கர்த்தருக்குரிய பிள்ளைகள். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. கற்பம் திறந்து பிறக்கிற மூத்த பிள்ளை எல்லாமே, அது மிருகமாக இருக்கட்டும் மனுஷனாக இருக்கட்டும், எல்லாம் யாருக்குரியது? கர்த்தருக்குரியது. அவருக்குரியதா இருக்கிறபடினாலே ஆண்டவர் அந்த பங்கை மூத்த பிள்ளைக்கு கொடுக்கிறாரு. அப்போ அந்த பங்கு மூத்த பிள்ளைக்குன்னா, இப்ப கர்த்தர் யாருக்குரியவர்? ஒரு பங்கு மூத்தவனுக்கு, ஒரு பங்கு இளையவனுக்கு, இன்னொரு பங்கு தேவனுக்கு. அந்த பங்கு கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட மூத்த பிள்ளை கொடுக்கப்படுகிறது. அது பங்கு என்பதை காட்டிலும் அது தேவனுடைய மகிமை. அல்லேலூயா, தேவனுடைய உரிமை. இப்போ மூத்த பிள்ளைக்கு அந்த உரிமை சொந்தம். இப்ப கர்த்தர் மூத்த பிள்ளைக்கு சொந்தம். இப்ப ஏசா கூழுக்காக தன்னுடைய சேஷபுத்திர பாகத்தை அண்ணனுக்கு விட்டான். அவன் விற்றது பிறப்பு உரிமையை எல்லாம் விற்றது தேவனை. கவனிக்கிறீங்களா? சொல்ற புரியுதா? இப்ப புரியும் கொஞ்சம். அல்லேலூயா. அவன் வித்து போட்டது தன்னுடைய உரிமை அல்ல, அவன் வித்து போட்டது கர்த்தரை. இப்ப சொல்லுங்க, ஆண்டவர் யாரை நேசிப்பார்? எப்படியாவது கூழ கொடுத்தாவது என் ஆண்டவரை வாங்கணும்னு பிரயாசப்பட்டான். அவன் தான் யாக்கோபு. நல்ல கரங்களை தட்டி அவன் ஏமாற்றுக்காரனா இருந்தாலும் அவன் இப்போ வாழ்க்கை பிற்காலத்தில் மகிமை உள்ளதா மாறிச்சு. கடைசி வரையும் ஏமாற்றுக்காரனா இருக்கல, கடைசி வரையும் அப்படி இருக்கல. ஒரு காலம் அவன் ஏமாற்றுக்காரனா இருந்தான், ஆனா கூழ கொடுத்து கர்த்தரை விலைக்கு வாங்கிட்டான். ஐயா ஆமென், ஸ்தோத்திரம், அல்லேலூயா. கர்த்தருடைய பங்கு, அதாவது கர்த்தருடைய பங்கு, அதுதான் கர்த்தரை வாங்கிட்டான், கர்த்தருடைய பங்கை வாங்கிட்டான். இப்போ ஆண்டவர் ஏசாவை விட்டு யாக்கோபுடத்தில் வந்தார். இப்போ யாரை நேசிப்பார்? அவன் அலட்சியம் பண்ணினது தன்னுடைய உரிமை அல்ல, அவன் அலட்சியம் பண்ணினது தேவனை. அப்போ தேவன் அவனை விட்டு வெளியே போதானே செய்வார். 2 நாளாகமம் 15ஆம் அதிகாரம், 2 நாளாகமம் 15வது அதிகாரம் அப்படியே 2வது வசனம் சொல்லுகிறது. 2 நாளாகமம் 15ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். ஒருத்தன் வந்து சொல்லுகிறான், ஆசாவே இஸ்ரவேல் ஜனங்களே, யூத ஜனங்களை கேளுங்கள், நீங்கள் கர்த்தரை விட்டா அவர் உங்களை விட்டு விடுவார். நீங்க கர்த்தரை விட்டா அவர் உங்களை விட்டு விடுவார். மேகமீதில் இயேசு ராஜன் வேகம் வாராரே, மேகமீதில் இயேசு ராஜன் வேகம் வாராரே, ஆயத்தமுள்ளோரே அவரே வாராரே, அவரே வாராரே, மேகமீதில் இயேசு ராஜன் வேகம் வாராரே, அவர் உரைத்த அடையாளங்கள் எல்லாம் தவறாமல் நடக்கின்றது, அவர் உரைத்த அடையாளங்கள் எல்லாம் தவறாமல் நடக்கின்றது, அவர் வரும் வேளையை மேகமீதில் இயேசு ராஜன் வேகம் வாராரே, மேகமீதில் அல்லேலூயா.
ஒரு வந்து சொல்றான், தேவனுடைய ஆவி ஒரு மேல இறங்கி சொல்லுகிறது ஆசாவுக்கு எது கொண்டு போய், நீங்கள் கர்த்தரோடு இருந்தா அவர் உங்களோடு இருப்பார், நீங்கள் அவரை தேடினால் அவர் உங்களுக்கு வெளிப்படுவார், அவரை விட்டீர்களே ஆகில் அவர் உங்களை விட்டு விடுவார். அவர் உங்களை விட்டுடுவா. நீ கர்த்தரை பிடிச்சிட்டு இருக்கிற வரையும் கர்த்தர் உன் கூட இருப்பா. இது ஆசாவுக்கு சொன்ன வார்த்தை. 2 நாளாகமம் 16ஆம் அதிகாரத்தில் ஆசாவை குறித்து சொல்லப்படும். 2 நாளாகமம் 16ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்கிறது, அந்த காலத்தில் ஞான திருஷ்டிக்காரனாகிய அனானி யூதாவின் ராஜாவாகிய ஆசாவிடத்தில் வந்து அவனை நோக்கி, நீர் உம்முடைய தேவனாகிய கர்த்தரை சார்ந்து கொள்ளாமல் அவரை விட்டு சீரியாவின் ராஜாவை சார்ந்து கொண்டபடினாலே சீரிய ராஜாவின் ராணுவ உமக்கு கைக்கு தப்பி போயிட்டு, இதனால இன்னையிலிருந்து உனக்கு யுத்தம், இன்னையிலிருந்து உனக்கு பிரச்சனை. ஏன்னா நீ கர்த்தரை விட்டுட்டு மனுஷனை நாடி போன, நீ கர்த்தரை விட்டுட்டு மனுஷனை பிரியப்படுத்த போன, நீ கர்த்தரை விட்டுட்டு மனுஷன் முன்னாடி போன, அதனால இனி உனக்கு நிம்மதியே கிடையாது. ஹலோ ஹலோ, கவனிக்கிறீங்களா? கவனிக்கிறீங்களா? அவன் சொல்றான் தைரியமா, ஏய் இப்படிதான் நீ கர்த்தரை விட்டுட்ட, உனக்கு ஒரு பிரச்சனை வந்த போது நீ கர்த்தரை விட்டுட்ட, நீ கர்த்தரை விட்டுட்டு உனக்கு மனமோன போக்கில் போய் சீரிய ராஜாவோட சேர்ந்துக்கிட்ட, உனக்கு கையில் அவனை நான் ஒப்பு கொடுத்துருந்தேன், நீ தப்ப விட்டுட்ட, அவனை நீ செத்த. நீ உங்களை சொல்லல, இங்க சொல்லப்பட்டிருக்கு. ராஜாவை பார்த்து சொல்றான், இனி நீ அவ்வளவுதான். 9ஆம் வசனம், தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் விளாவிய கொண்டிருக்கிறது, இந்த விஷயத்தில் நீ புத்தி இல்லாதவனாயிருந்தாய், ஆகையால் இது முதற்கொண்டு உமக்கு பிரச்சனைகள் கஷ்டங்கள் நேரிடும். எச்சரிக்கிறான். உடனே என்ன 10ஆம் வசனம் சொல்லுது, அது நிமித்தம் ஆசா ஞான திருஷ்டிக்காரன் மேல சிறந்து கடுங்கோபம் கொண்டு அவனை காவல் அறையில் வைத்தான். எதெல்லாமலும் அக்காலத்து ஜனங்களுக்குள்ள சிலரை கொடூரமாய் கொலை செய்தான். இசப்பா ஒருத்தன் வந்து சொல்றான், டேய் நீ தப்பு பண்ணிட்ட, இவன் என்ன பண்ணியிருக்கான்னு தெரியுமா? உடனே மனம் திரும்பி இருக்கான், ஐயோ நான் செஞ்ச தப்பு தான், நான் அப்படி போயிருக்க கூடாது, அவனை நாடி போயிருக்க கூடாது, நான் அவனை தேடி போயிருக்க கூடாது, அவன் பிரச்சனைக்கு நான் தான் என் தலை மேல இழுத்து போட்டிருக்கேன், அவன் மனம் திரும்பி இருக்கணும். இதுக்கு என்ன செஞ்சிட்டான்னா, கண்டிச்சு பேசின ஊழியக்காரன் அப்படி ஜெயில போட்டுட்டான். இன்னைக்கும் அதுதான் நடக்குது, இன்றைக்கும் அதுதான் நடந்து கொண்டு இருக்கிறது. அது மட்டும் இல்லை, அங்கே பலரை கொலை பண்ண, அந்த கோபத்தில் போய் பலரை அடிச்சிட்டான், பலரை கொலை பண்ணிட்டான். கடைசி 12ஆம் வசனம் சொல்லுகிறது, அவன் 39ஆம் வருஷத்தை தன் கால்களிலே வியாதி கண்டு அவன் நோவு மிகவும் உக்கிரமாக இருந்தது, அவன் தன் வியாதியில கர்த்தரை அல்ல பரிகாரிகளை தேடினான், இதனால அவன் அந்த வியாதியிலே செத்து போனான். 14ஆம் வசனம், தைலக்காரர்கள் செய்யப்பட்ட வர்க்கங்களை எல்லாம் கொண்டு பூசினாங்க, நிறைய கொடுத்துனாங்க, அந்த அளவுக்கு நாற்றம் பிடிச்ச வாழ்க்கை, ரொம்ப நாறி போச்சு அவன் சரீரம். கடைசியில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவனை தாவீது நகரத்தில் தான் வெட்டி இருந்த கல்லறை அடக்கம் பண்ணிட்டாங்க. ராஜாக்களுக்கு ஒரு மகிமை உண்டு. நீங்கள் பார்த்தீங்கன்னா முதல்வராக இருந்து ஒரு மரித்து போனால் மெரினா பீச்சில் அவருக்கு இடம் உண்டு, அங்கே தான் கொண்டு வைப்பாங்க, அது அவங்களுக்கு மேன்மை. அதே போல் ராஜாக்களுடைய கல்லறை உண்டு, எந்த ராஜா மரித்தாலும் அந்த கல்லறை கொண்டு வைப்பாங்க, இதுதான் ராஜாக்களுக்கு மேன்மை. அந்த பாக்கியத்தையும் ஆசை இழந்து போனான். ஏன் கர்த்தரை விட்டான். விட்டது கர்த்தரை விட்டான். 2 நாளாகமம் 26ஆம் அதிகாரத்தில் ஒரு மனுஷனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, உசியா என்கிற ஒரு மனுஷனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. 26:5 சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் காரியம் வாய்க்கிற வரையிலும் அவன் காரியம் வாய்க்கிற கர்த்தரே நம்பி கொண்டிருந்தான். அந்த தீர்க்கதரிசியுடைய காலத்தில் அவன் கர்த்தரே நம்பி 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 பெரிய ஆளானா. 2 நாளாக 26:14 சொல்லுங்க, அவன் பலத்த போது அவனுக்கு பணம் வந்துச்சு, அவனுக்கு ஆஸ்தி வந்துச்சு, அவனுக்கு ஆசீர்வாதம் வந்துச்சு, எல்லாம் வந்த போது கர்த்தரை விட்டுட்டான். கடைசியில் குஷ்டரோகியா அவன் ரூமில் கிடந்து செத்தான். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, அருமையான தேவன், அதே போல தான் சவுலும் இதே போல தான் கர்த்தரை விட்டுட்டு குறி சொல்லுகிறவங்களை தேடி போனான். கர்த்தர் இடத்துல மன்னிப்பு கேட்டு உப்புரவாக இருக்கணும். ஆரம்பத்தில் குறி கேட்குற போனா, கடைசியில் அவன் நிலைமையை பரிதாபம். எனக்கு அருமையான இந்த காலை வேளையில் இந்த ஆராதனையில் எல்லாருக்கும் ஒரு கேள்வி, அவன் மட்டும் ஏன் ஆசீர்வதிக்கப்படுகிறான், நான் மட்டும் ஏன் கஷ்டப்படுகிறேன்? அதுக்குரிய பதிலை தான் கொடுக்குறேன். நீ கர்த்தரை பிடிச்சிருக்கியாம்மா ஐயா? நீ கர்த்தரை பிடிச்சிருக்கியா, கர்த்தரை விட்டுட்டியா? நிறைய பேட கேள்வி, அவன் மட்டும் ஏன் நல்லா இருக்கான், என் குடும்பம் மட்டும் ஏன் கஷ்டப்படுது, அண்ணன் நல்லா இருக்கிறான், தம்பி நான் கஷ்டப்படுறேன்,
தம்பி நல்லா இருக்கு, அண்ணன் நான் கஷ்டப்படுகிறேன், பக்கத்து வீட்டுக்காரன் நல்லா இருக்கிறான், நான் கஷ்டப்படுகிறேன். இப்போ கொஞ்சம் நம்ம ஆராய்ச்சி பார்க்குற நேரம். நம்ம கர்த்தரை பிடிச்சிருக்கிறோமா? கர்த்தரை பிடிச்சிருக்கிறோமா? இந்த செய்தி இதோட முடிவல்ல, நேரம் முடியுது, அதனால் முடிச்சு கொள்கிறேன். நம்ம அடுத்த வாரம் தொடர போகிறோம். நம்ம ஆண்டவர் மகாபெரிய சத்தியத்தை உங்களுக்கு வச்சிருக்கிறார். உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பை ஆண்டவர் கொடுக்க போகிறார். 2 காரியத்தை ஒன்று முழுசாக தியானிச்சு ஒன்று பாதியில் விட்டுருக்குறோம். இந்த 2 காரியத்தில் ஒன்று தங்களுக்கு வாய்ப்பை கொடுத்தும் பயன்படுத்தாத கூட்டம் அழிஞ்சிச்சு. நம்ம ரட்சிக்கப்படுவதற்கு கர்த்தர் சில வாய்ப்புகளை தருவார். ஆமென், அல்லேலூயா. நம்ம ஒழுங்காக நம்ம உணர்வடைஞ்சி ஆண்டவருடைய சமூகத்தில் வருவதற்கு கர்த்தர் சில வாய்ப்புகளை தருவார். நான் நிறைய பேர்கிட்ட தனிப்பட்ட ரீதியில் நிறைய பேர்கிட்ட பேசி இருக்கிறேன், நிறைய பேர்கிட்ட பேசுகிறேன். இது உங்களுக்கு கொடுக்கப்படுகிற வாய்ப்புகள். இந்த வாய்ப்புகளை நீங்கள் பயன்படுத்தாமல் நீங்கள் கர்த்தரை விட்டுட்டீங்கன்னா நோவா காலத்து ஜனங்களுடைய பரிதாப நிலைமை நமக்கு வரும். இனி காலம் செல்லாது. உலகத்துடைய காலம் முடிவுக்கு வந்துட்டு தெரியல உங்களுக்கு. இப்போ எல்லாமே ஒரு அரசாங்கத்தின் கீழே வரப்போகுது. ஆண்டவர் சொன்ன எல்லாம் நிறைவேற போகுது. தேவாலயம் கட்டப்படுகிற சூழ்நிலைக்கு வந்தாச்சு. இனி எவ்வளோ காலம் நம்ம இருக்க போகிறோம்னு தெரியல. இந்த உலகத்தின் முடிவுக்குள் நேராக நம்ம வந்துட்டு இருக்கிறோம். இப்போ ஆண்டவர் சந்தர்ப்பத்தை உங்களுக்கு கொடுக்கிறார் உங்கள் குடும்பத்தை காப்பாற்றுவதற்கு. ஆமென். உங்கள் குடும்பத்தை காப்பாற்றுவதற்கு உங்கள் பிள்ளைகளுக்கு சரியான ட்ரெஸ் வாங்கி கொடுங்க. இப்போ கிறிஸ்துமஸ் வருது, சபை நாள் வருது. சபை நாள் அம்மா மாதிரிலாம் சேர்ந்து ட்ரெஸ் எடுக்க போகிறீங்க, சேலை எடுக்க போகிறீங்க, அப்படி தானே? யூனிஃபார்ம் சேலை எடுக்க போகிறீங்க, பிள்ளைகள் எல்லாம் யூனிஃபார்ம் சேலை எடுக்க போகிறீங்க. கிறிஸ்துமஸ் வருது, புத்தாண்டு வருது, எல்லாம் வருது. இருக்கிற ட்ரெஸ் அது சோதனை எவ்வளோ லட்சத்துக்கு வேணாம் எடுங்க, நல்ல தரமான ட்ரெஸ் எடுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல ட்ரெஸ்ஸை உங்கள் பிள்ளைகளை எடுத்து கொடுங்க, நல்ல ட்ரெஸ்ஸை எடுத்து கொடுங்க. அதே போல் பெண்களும் ஆண்களும் நீங்களும் நல்ல தரமான ட்ரெஸ்ஸை உடுத்தி ஆலயத்துக்கு வரணும். நீங்கள் போடுற போலெல்லாம் ட்ரெஸ் எல்லாம் உடுத்து ஒரு மாற்று மதத்துடைய ஆலயத்துக்குள்ளே அங்கே கோயிலுக்குள்ளே போக முடியாது. பார்த்துருக்கீங்களா? நம்ம உடுக்கிற போய் சில ட்ரெஸ்ஸை போட்டு அங்கெல்லாம் போக முடியாது. சில இடத்துல சட்டையே போடாமல் தான் போகணும். சில இடத்துல இப்படி இந்த ட்ரெஸ்ஸை போட்டு தான் ஒழுங்கு வச்சுருக்குறாங்க. புரிஞ்சுக்குங்க. அங்கே போகிறவங்க எல்லாம் அதன்படி நடக்கிறாங்க. அந்த தேவாலயத்தை மட்டும் மினிக்கிட்டு அல்லேலூயா பார்க்கணும். பார்த்தீங்களா? எல்லாரும் கவனமாக இருப்போம். ஒரு வாய்ப்பை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிறார். நீங்கள் மனம் திரும்புவதற்கு ஒரு வாய்ப்பை கொடுக்கிறார். நீங்கள் சரியாவதுக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்கிறார். வாய்ப்பை பயன்படுத்திட்டீங்கன்னா நீங்கள் தப்பு வைக்கப்படுவீங்க. நோவா தன்னை குடும்பத்தை காப்பாற்றினார். 2வது பார்த்தோம், 2 பேர் கர்த்தரை பிடிச்சு கொண்ட யாக்கோபை ஆண்டவர் நேசித்து அவன் சந்ததியை உலகத்தில் விருத்தியாக்குறார். இன்னைக்கு வரை இஸ்ரவேல் என்ற பேர் இருக்கு. கர்த்தரை விட்டு போட்ட ஏசாவை கர்த்தர் வெறுத்த அவன் சந்ததி சாப சந்ததியா மாறி போயிடுச்சு. பொண்ணுக்காக, ஆணுக்காக, பணத்துக்காக, பதவிக்காக, பட்டத்துக்காக உங்கள் ஆண்டவரை விட்டு விடாதிருங்கள். அழிஞ்சு போகிற போஜனத்துக்காக உங்கள் தெய்வத்தை விட்டு விடாதிருங்கள். கர்த்தரை விட்டுறாதீங்க, பிடிச்சு கொள்ளுங்க. மேலான எளிமை நன்றி ஜெபம் செய்வோம். பாவத்தின் பலம் நரகம் ஓ பாவி நடுங்கிடாயோ, காண்பதெல்லாம் அழியும் காணாததெல்லாம் நித்தியம். இயேசு ராஜா வருவா, இன்னும் கொஞ்சம் காலம்தான் மோட்சலோகம் சேர்ந்திடுவோம். இயேசு ராஜா வருவா, இன்னும் கொஞ்சம் காலம்தான் மோட்சலோகம் சேர்ந்திடுவோம். இயேசு ராஜா வருவா, இன்னும் கொஞ்சம் காலம்தான் மோட்சலோகம் சேர்ந்திடுவோம். உலக இன்பம் நம்பாதே அதன் நிச்சயாவும் ஒளியோ. உன் ஜீவன் போகும் நாளிலே ஒரு காசும் கூட வராதே. இயேசு ராஜா வருவார், இன்னும் கொஞ்சம். ஏசப்பா, உங்க பிரசனம் அப்படியே சபை நடுவில் இறங்கட்டும்.